இமாமுல் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் என்ன இன்னைக்கு பெரிய பிரச்சனை இஸ்திவா, அர் ரஹ்மானு அலல் அர்ஷ் இஸ்தவா. என்ன எங்களுக்குள்ள நிலைப்பாடு என்னன்னு சொன்னா, எங்களுடைய அஷாயிராக்கள்ல மாத்துரிதியாக்கள்ல சலப்புகளுடைய நிலைப்பாடு முத்தஷாபிஹான ஆயத்துகள். அப்படி என்றா நான் நேரத்தோட சொன்னேன், மா யூஹி முல்லாஹிரு தஸ்பீஹ். இது விடயமாக எந்த வசனங்களை பார்க்கும் பொழுது அல்லாஹ் படைப்பினங்களுக்கு ஒப்பாகுவதை போன்று ஒரு மயக்கம், ஒரு சந்தேகம் ஏற்படுத்தப்படுகிறதோ அந்த வசனங்களை எப்படி கையாளவும் இதுவே தான் நாங்க பிரிஞ்சோம். முஅ்தஸிலாக்கள் என்று, அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத் என்று, முஜஸ்ஸிமாக்கள் ஹஷ்மியாக்கள் என்று பிரிஞ்சது இந்த தலையங்கத்துல தான். முஜஸ்ஸிமாக்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்க்கு எதெல்லாம் தகுதி இல்லாததோ, அல்லாஹ்வுடைய அந்தஸ்துக்கு, அல்லாஹ்வுடைய ராத்துக்கு, அல்லாஹ்வுடைய கண்ணியத்துக்கு பொருத்தம் இல்லாத பண்புகளை இஸ்பாத் பண்ணினார்கள். நாங்க இதுக்கு பிறகு அலட்சியமாக இருக்க முடியாது. எங்க அடுத்த சந்ததி மிகப்பெரிய வழிகேட்டுல பேசிடுவாங்க. அப்ப ஷாஃபி இமாம் அவர்கள்கிட்ட இஸ்திவாவை பற்றி கேட்ட நேரத்துல அவங்க கூறினாங்க செய்தி, தகியுத்தீன் ஹிஸ்மி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய தஃபு ஷுபஹி மன் ஷப்பஹ வ தமர்ரத் வ நஸப ذلك லில் இமாம் அஹ்மத் என்ற கிதாபுல அவங்க பதிவு செய்றாங்க ஷாஃபி இமாமுடைய கருத்தை, ஆமன்து பிமா ஜாஅ அனில்லாஹி தஆலா அலா முராதில்லாஹ் வ பிமா ஜாஅ அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா முராதி ரசூலில்லாஹ். தஃப்சீர் செய்யறதுக்கு தஃப்சீர் இருக்குது, ஒவ்வொரு லஃப்லுக்கும் பொருள் இருக்குது. ஆனா இந்த மாதிரி இடங்கள் வரும்போதுதான் அலா முராதில்லாஹ் அலா முராதி ரசூலில்லாஹ்னு சொல்றாங்க. ஏன் மானவ சொல்லிட்டு போயிருமே, இஸ்தவா அந்த அல்லாஹ் அரசின் மீது